ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம அரேஸ் நேற்று லேர்ன் பண்ணோம் இல்லையா? அந்த அரேஸ்ல இருந்து சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது, நார்மலா நம்ம சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணலாம். அது இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கம்பெனிஸ்ல கேட்பாங்க. அண்ட் தென் சம் ஒரு 2 லீட் கோட் ப்ராப்ளம்ஸும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல கேட்ட லீட் கோட் ப்ராப்ளம்ஸும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் இன் டு அவர் ப்ரோக்ராமிங் செஷன். Okay. First problem. Normala first thing square matrix கேட்பாங்க. இந்த square pattern அப்படின்னா என்னன்னா, see இங்க 1 2 3 4 5 இருக்கு. அதே மாதிரி ரோவும் காலமுமே 5 இருக்கு. கரெக்டா? First 5 rows and 5 columns, which means 5 on 5 square patternல நான் என்ன பண்ண போறோம்னா loop யூஸ் பண்ண போறோம். Array. It is not actually an array, but நம்ம இந்த மாதிரி லூப் பண்ணி கண்டுபிடிக்க போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் public void which is going to return me nothing, so public void square pattern. Okay, after this நான் ஒரு எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது பிரிண்ட் ஆகணும்னு இருக்கு இல்லையா? சோ இன்ட் n நான் பாராமீட்டர்ல வாங்கிக்கிறேன். சி n 5 இருந்துச்சுன்னா 5 cross 5, அதாவது 5 rows 5 columns இருக்கணும். இஃப் n is 6 இருந்துச்சுன்னா 6 rows 6 column இருக்கணும். தட் இஸ் வாட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்ப உள்ளுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, சிம்பிளி ஐ எம் கோயிங் டு கிவ் சம் லூப்பிங் கான்செப்ட். ஓகேவா? இப்ப 5 இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் n வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். கரெக்டா? அப்ப நான் ஃபார் int I is equal to 0, int I is equal to 0, I less than n. இப்ப நீங்க 1 கொடுத்தா I less than or equal to 1 கொடுக்கணும். பட் நான் 0 கொடுக்கறங்காட்டிக்கு I less than n. After that I plus plus. இதுக்கு அப்புறம் open close curly bracketல நான் என்ன பண்றேன், system dot out dot println சொல்லிட்டு inside this நான் டபுள் கோட்ஸ்ல ஸ்டார் ப்ரொவைட் பண்றேன். ஓகே, ஸ்பேஸ். இப்ப நான் இதை பிரிண்ட் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்னா, சிம்பிளி எனக்கு 5 டைம்ஸ் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் எழுதணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் args ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல இந்த மெத்தடை நான் கால் பண்ணோம் இல்லையா? சோ நான் இந்த மெத்தடை ஸ்டாட்டிக்கா கொடுத்துறேன். static. Okay, இப்ப simply I can call this method with 5. Okay வா? 5. Okay, இப்ப let's see how it works. Let us run this class. See, 5 stars print ஆயிருக்கு. ஆனா நெக்ஸ்ட் லைனா பிரிண்ட் ஆயிருக்கு. அப்ப எனக்கு ஒரே லைனா பிரிண்ட் ஆகணும்னா நான் பிரிண்ட்னு கொடுத்துறேன். ஓகே, இப்ப எனக்கு ஒரே லைன்ல 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு எவ்வளவு n இருக்கோ அது வரைக்கும் I need to print that stars, right? சோ அதை எப்படி நம்ம மேட்ச் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளி இங்க பாருங்க, இங்க n இருக்கா, அப்பனா 5ங்கிறதால நான் 5 டைம்ஸ் இந்த லூப்ப வேணா ரிப்பீட்டடா போடட்டா? ஓகே, இப்ப நான் இதை ரன் பண்றேன். இப்ப நான் 5 டைம்ஸ் லூப்ப ரிப்பீட்டடா போட்டேன். கடிக்கு என்ன ஆயிருக்கு, 5 டைம்ஸ் எனக்கு 5 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப நான் ஒவ்வொரு லூப்புக்கு அப்புறமும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்ன்னு தரேன். ஏன்னா எல்லாமே ஒரே லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா? நான் சிம்பிளி ஐ நீட் டு கிவ் இட் இன் த நெக்ஸ்ட் லைன். அப்ப நான் கொடுக்குறேன் எகைன் அண்ட் எகைன். ஓகே, இப்ப நான் எகைன் இந்த லூப்பை இந்த ப்ராப்ளம ரன் பண்றேன். ஓகே, இப்ப நான் 5 கொடுத்ததால 5 cross 5 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, நான் 5 டைம்ஸ் கொடுத்தங்காட்டிக்கு 5 லூப்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு 5 cross 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இஃப் ஐ கிவ் 6 கொடுத்தேன் அப்படின்னா, does this work? Let's see.
6 rows இருக்கும், 6 column இருக்கும். ஆனா 5 rows தான் இருக்கும். ஏன்னா 5 times தான் நான் ஃபார் லூப்பை கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க 1 2 3 4 5 6. ஆனா 1 2 3 4 5. ஓகே, எகைன் வந்து நான் இந்த 3 lines of கோடையும் எகைன் வந்து ரிப்பீட் பண்றேன். ஓகே, லெட்ஸ் ரன் திஸ். இப்ப 6 cross 6 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா லூப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரிப்பீட்டடா ஒரு கோடை நான் ரன் பண்றேன்னா அந்த இடத்துல நான் வந்து லூப் யூஸ் பண்ணுவேன். கரெக்டா? இப்ப இந்த லூப்பே வந்து பாருங்களேன், எனக்கு ரிப்பீட்டடா 6 times 7 times நான் ரிப்பீட்டடா போட்டுட்டு இருக்கேன். சரி, ஓகே, அந்த லூப்பை நான் ரிப்பீட்டடா போட்டா ஃபைன். இஃப் இட் இஸ் 100 இருந்துச்சுன்னா நான் 100 times காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? அப்ப இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா நான் லூப்ப ரிப்பீட்டடா பிரிண்ட் பண்றேன், ரிப்பீட்டடா வந்து கோட் பண்ணிருக்கேன். சோ லூப் மட்டும் ரிப்பீட்டடா இல்ல, இந்த 3 lines ஆஃப் கோடுமே எல்லாத்துலயும் ரிப்பீட்டடா இருக்கு. அப்ப ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்றதுக்கு தான் நான் லூப் கொண்டு வந்தேன். ஓகேவா? இப்ப ரிப்பீட்டேஷனை அவாய்ட் பண்றதுக்கு தான் நான் லூப் கொண்டு வந்தேன். ஆனா இங்க லூப்பே ரிப்பீட்டட்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் திங், இப்ப எத்தனை லூப் இருக்கு? 1 2 3 4 5 6. அப்ப எத்தனை நம்பர் ஆஃப் n கொடுக்கறனோ அத்தனை டைம் நான் லூப் எழுதியிருக்கேன். கரெக்டா? சோ இப்ப என்ன பண்றேன், இந்த லூப் எல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு லூப்புக்குள்ளேயே ஒரு லூப் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? விச் மீன்ஸ் சிம்பிளி நான் இத்தனை டைம்ஸ் அது ரன் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து இன்னர் லூப் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஃபார் int j equal to 0, j less than வந்து n, j plus plus எப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஆஃப்டர் தட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல ஐ எம் சிம்பிளி கிவிங் த system.out.println. ஒன்ஸ் இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா system.out.println ப்ரொவைட் பண்ணிடுறேன். இப்போ இதை நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க 5 rows 5 columns இருக்கு. how it is runningனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து let's see, ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னவா இருக்கும்? ஐயோட வேல்யூ 0வா இருக்கும். 0 வந்து n விட லெஸ் தானா? n என்னது? 5. அப்ப என்ன விட லெஸ் தான்னா ஆமான்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷனுக்குள்ள வருது. இந்த கண்டிஷன்ல என்ன பண்ணுதுன்னா சேம் திங், 0 வந்து லெஸ் தேன் ஃபர்ஸ்ட் டைம் 0வா இருக்கும். 0 வந்து லெஸ் தேன் 5வா? ஆமா. அப்ப என்ன பண்ணு, லெஸ் தேன் 5 இருந்தா இந்த கண்டிஷனுக்குள்ள போயிட்டு ஸ்டாரும் ஸ்பேஸும் பிரிண்ட் பண்ணு. ஓகே ஃபைன். எகைன் இந்த லூப் ஃபுல்லுமே இந்த இந்த கர்லி பிராக்கெட் ஃபுல்லுமே இந்த லூப்போட கண்டிஷன் ஃபெயில் ஆக வரைக்கும் ரன் ஆகும். ஓகேங்களா? இந்த லூப்ல இருக்கிற இந்த கர்லி பிராக்கெட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட்ல இருக்கிறது என்னது? இந்த லூப்போட ப்ராப்பர்ட்டி. வாட் எவர் இட் இஸ், இந்த லூப் வந்து ஃபெயில் ஆக வரைக்கும் அது வந்து ரன் ஆகும். இப்ப நெக்ஸ்ட் 1 வந்து லெஸ் தேன் 4ஆ? ஆமா. இங்க ஆல்ரெடி நீங்க ஸ்டாரையும் ஸ்பேஸையும் பிரிண்ட் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி ஸ்டாரும் ஸ்பேஸும் பிரிண்ட் பண்ணீங்க. ஆஃப்டர் தட் 2 வந்து லெஸ் தேன் 4ஆ? ஆமா. தென் எகைன் ஸ்டார் ஸ்பேஸ். தென் 3 வந்து லெஸ் தேன் 4ஆ? ஆமா. சாரி, லெஸ் தேன் 5ஆ? ஆமா. எகைன் ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ். அண்ட் தென் 4 வந்து லெஸ் தேன் 5ஆ? ஆமா. தென் எகைன் ஸ்டாரும் ஸ்பேஸும். ஓகேங்களா? ஓகே, ஒன்ஸ் ஐ கம்ப்ளீட் நான் வந்து எகைன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றேன். ஜஸ்ட் 5 minutes. ஓகே, இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? இப்ப நான் இங்கே ஒரு டேப் கொடுத்துட்டு பிரிண்ட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹேப்பன், நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ பிரிண்ட் ஆயிடும். ஆஃப்டர் தஸ் 5 வந்து லெஸ் தேன் 5ஆன்னு செக் பண்ணுது. 5 வந்து less than or equal to 5. 5 is not less than 5. அதனால என்ன பண்ணும்னா இந்த லூப் வந்து வெளியில வந்துரும். வெளியில பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு சிம்பிளி ஒரு லைன் வந்து அதாவது சிம்பிளா அடுத்த லைனுக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆகணும். தட் இஸ் வாட் system.out.println. இந்த system.out.printன்னு ஏன் கொடுத்திருக்கேன்னா ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். அப்ப என்ன ஆகும்னா சிம்பிளி நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துரும். ஓகேவா? இப்ப கர்சர் எங்க இருக்கு? நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் லைனுக்கு வரும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா வெளியில வரும். வெளியில வந்து ஸ்டில்
அவுட்டர் லூப் இன்னும் ஃபெயில் ஆகல, இன்னர் லூப் மட்டும் தான் ஃபெயில் ஆயிருக்கு. அப்ப ஒன்ஸ் இன்னர் லூப் ஃபெயில் ஆயிடுச்சா எகைன் வந்து இந்த இதை பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவுட்டர் லூப்புக்கு போய் அவுட்டர் லூப்போட வேல்யூ ஐயோட வேல்யூவை எகைன் இன்க்ரிமெண்ட் பண்ணும் 1. எகைன் இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் திஸ் இனிஷியல் ஒவ்வொரு டைமும் இந்த ஜேயோட வேல்யூ இனிஷியலைஸ் தான் ஆகும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைம் கண்டிஷன் செக் பண்ணிட்டு உள்ள வந்துருது. அப்ப இந்த ஐயோட ஜேயோட வேல்யூ என்ன, இப்ப 0 வந்து லெஸ் தேன் 5 ஆமா சரின்னு சொல்லிட்டு எகைன் வந்து என்ன பண்ணுது, ஸ்டாரும் ஸ்பேஸும் பிரிண்ட் ஆகுது. ஆஃப்டர் தட் 1. ஓகே, அதே மாதிரி ஸ்டாரும் ஸ்பேஸும் பிரிண்ட் ஆகும். தென் 2 இதே மாதிரி 5 ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா, till outer loop வந்து எப்ப ஃபெயில் ஆகும், when I is equal to 5. இப்ப 0க்கு 1, அதுக்கு அடுத்து வந்து எகைன் வந்து 2ஓட கண்டிஷன் பாஸ் ஆகுமா, இன்னர் லூப் எகைன் ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து 3 அப்பயும் கண்டிஷன் பாஸ் ஆகுமா, எகைன் வந்து இன்னர் லூப் ஒர்க் ஆகும். ஆஃப்டர் தட் 4க்கும் இன்னர் லூப் ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து 5ன்னு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 5 which is less than or equal to 5 ஆன்னு கேட்டா, சாரி less than 5 ஆன்னு கேட்டா இல்ல. In that scenario what it will do, it will come out of the loop and நமக்கு இந்த ஸ்கொயர் வந்து பிரிண்ட் ஆயிடும். இப்ப நீங்க 5ன்னு கொடுக்காம இப்ப 10ன்னு கொடுத்தீங்கனாலும் which will automatically create a square of 10. See, 3, 2, after that 3, 2. Then down பாத்தீங்கன்னா 3, 2, 3, 2. So 10 cross 10 வந்து create ஆயிடுச்சு. This is what square matrix and this is how inner and outer loop works. ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் லூப் வந்து ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு உள்ள அனுப்பி விடும். இந்த இன்னர் லூப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் அவுட்டர் லூப் ஃபெயில் ஆக வரைக்கும் அந்த இன்னர் லூப் ஒர்க் ஆகும். ஓகே, ஸ்கொயர் பேட்டர்ன்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சும்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா or do I need to explain it again? ஸ்கொயர் பேட்டர்ன்னா சிம்பிளி லூப் அண்ட் இன்னர் லூப் அவுட். இத வந்து ஆக்சுவலி வந்து வெளியில இருக்கு இல்லையா, 2 லூப் இருக்கு. இதுல வெளியில இருக்க லூப்ப நம்ம அவுட்டர் லூப்னு சொல்லுவோம். அண்ட் தென் உள்ள இருக்கிற லூப் என்ன சொல்லுவோம், இன்னர் லூப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஓகே. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. let's move to the other one. No doubts? Anyone? Okay. Next வந்து left aligned triangle. எங்க இருக்கு, int n வந்து வெயிட் ஸ்கொயர் பேட்டர்ன். இந்த int n இருக்கு இல்லையா, இந்த int nன்றது என்னன்னா நீங்க எவ்வளவு நம்பர் வந்து அதாவது ஸ்கொயர் வந்து நீங்க எவ்வளவு நம்பருக்கு கிரியேட் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் கோடிங் திஸ் நான் வந்து எப்பெல்லாம் மெத்தட கால் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பாராமீட்டரா வச்சிருக்கோம். நீங்க அண்டர்ஸ்டுட் சொன்னதை பார்த்தனே, அண்டர்ஸ்டுடான்னு கேட்டேனே. int n எதுக்குன்னு சொல்றேன். ஐ எம் ரீடிங் த கமெண்ட்ஸ் அண்ட் ரிப்ளைங் ரைட். உங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு எண்ட் ஆஃப் த செஷன் ஐ வில் ரிப்ளை. ஓகே, யா. சோ int என்ன வந்து நான் ஏன் பாராமீட்டரா வச்சிருக்கேன்னா, இப்ப நீங்க வந்து ஹார்ட் கோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈச் அண்ட் எவ்ரி டைம் தட் இஸ் நாட் த சினாரியோ ஃபார் மீ. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி டைம் தட் இஸ் நாட் த சினாரியோ ஃபார் மீ. சோ நான் ஹார்ட் கோட் பண்ணாம பாராமீட்டர்ல சென்ட் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் தட் left aligned triangle. Left aligned triangle na see, it is like a right angle triangle, right? First வந்து 1 இருக்கு, after that வந்து 2 இருக்கு. I mean first ஒரு ஸ்டார் இருக்கு, அதுக்கு அடுத்து 2 ஸ்டார், then 3 ஸ்டார், then 4, அதுக்கு அடுத்து 5. which means incremental orderல நான் இப்ப 6ன்னு n குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப n வந்து 5ன்னு கொடுத்தேன்னா till 5 வரைக்கும் இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா சிம்பிளி பப்ளிக் ஸ்டாட்டிக் void
public static void left aligned triangle. So left aligned triangle நான் வந்து என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன் int n சொல்லிட்டு. இப்ப இதுக்கு நான் எப்படி ப்ராப்ளம் போடுறது அப்படின்னா நமக்கு இன்னர் லூப் கான்செப்ட் தெரியுமா? சோ இன்னர் லூப்ல ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப்ல ஃபார் int I is equal to 0 I less than n I plus plus. ஓகே, இப்ப உள்ளுக்குள்ள நான் system dot out dot println of simply inside a double quote star space ன்னு சொல்லி கொடுத்துறணும். ஓகே, இப்ப நான் இத ரன் பண்ணனா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? இப்ப 5 ன்னு கொடுத்தா 5 stars ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஸ்ட்ரைட் அவே பிரிண்ட் ஆகும். கரெக்டா? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் இப்ப வந்து இந்த லெஃப்ட் அலைன்டு ட்ரையாங்கிள சிம்பிளி நான் கொடுக்குறேன் 5 ன்னு சொல்லி கால் பண்றேன். ஓகே, இப்ப இத நான் ரன் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்னா சிம்பிளி எனக்கு 5 ஸ்டார்ஸ் வந்து ஸ்ட்ரைட் அவே இந்த லைன் பிரிண்ட் ஆயிடும். ஆனா என்னோட சினாரியோ என்ன? ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், தேர்ட் வந்து 3 ஸ்டார். அப்ப என்ன பண்றேன்? இப்ப 5 கொடுத்துருக்கேனா, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் int I is equal to 0. Okay, and then I less than 1. I less than 1. I plus plus. இப்ப வந்து எனக்கு 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். கரெக்டா? இதே மாதிரி till n வரைக்கும் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு போலாமா? இல்ல, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க டிக்ரிமெண்டா. ஓகே, டிக்ரிமெண்ட்டும் ட்ரை பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி n-1 n-2 அந்த மாதிரியும் போட்டு பார்க்கலாம். வெயிட், ஃபார் int I is equal to 0. ஓகே, I less than n-1. ஓகே, n-1 I plus plus. சாரி, I வந்து n. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட், ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ n கொடுத்துறேன் which is less than 0. I minus minus sorry which is greater than 0. அதுக்கு அடுத்து n is for int I is equal to n-1. I greater than 0 I minus minus system dot out dot println star. இப்ப இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து 5 பிரிண்ட் ஆகும், அதுக்கு அடுத்து 4 பிரிண்ட் ஆகும், இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். ஆனா system dot out dot println கொடுத்துட்டேன்னா ஓகே, இப்ப இன்ஸ்டெட் ஆஃப் println நான் பிரிண்ட் கொடுக்குறேன். இப்ப இதை நம்ம ரன் பண்ணுவோம். சிம்பிளி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? லூப் வந்து இன்னர் இங்க பாருங்க 5 4ன்னு வந்திருக்கா, இதையவே நான் மேல தூக்கி போட்டேன்னா 4ம் 5ம் வரும். அதுக்கு அடுத்து நான் 3க்கு கோட் எழுதி எகைன் வந்து 4க்கு 2க்கு கோட் எழுதி இந்த மாதிரி பண்ணணும். சோ இன்ஸ்டெட் ஆஃப் டூப்ளிகேட்டிங் த ஃபார் லூப் நான் என்ன பண்ணலாம்? லூப்புக்குள்ள ஒரு லூப் போடலாம். லூப்புக்குள்ள ஒரு லூப் போடணும்னா அதுக்கு நான் என்ன கண்டிஷன் தரணும்னு இருக்கு இல்லையா? சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 0 I இனிஷியலா இருக்கும் போது I வந்து 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒன்ஸ் கோடு போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபார் int ஃபர்ஸ்ட் லைன் தெரியும் எல்லாருக்கும், int I equal to 0 I less than n I plus plus. இப்ப system dot sorry I plus plus. இப்ப வந்து 5 அன்னும் பிரிண்ட் ஆகும். இப்ப எனக்கு 1 2 3 4ன்னு பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன பண்றேன்? ஃபார் int j equal to 0 and then j வந்து less than or equal to I and then j plus plus. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்பிளி ஐயோட வேல்யூ 0வா இருக்கும்போது என்ன பண்ணும்? இட் வில் கம் இன்சைட். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ள வரும். உள்ள வந்ததையும் நான் ஜேயோட வேல்யூ வந்து என்ன சொல்றேன்? which is equal to 0. இப்ப ஜேயோட வேல்யூ 0வா இருக்கும்போது ஜே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐயான்னு சொல்லி செக் பண்ண சொல்றேன். அப்ப 0 which is less than or equal to 0வா இருக்கும்போது என்ன ஆகும்?
சிம்பிளி வந்து எனக்கு 1 டைம் பிரிண்ட் ஆகும். ஆஃப்டர் தட் ஐயோட வேல்யூ 1 ஆகும், ஜேயோட வேல்யூ 0 and 1, அப்ப 2 டைம் பிரிண்ட் ஆகும். தென் 2 இருக்கும்போது 0 1 2, 3 இருக்கும்போது 0 1 2 3, 4 இருக்கும்போது 0 1 2 3 4. That's it. So இந்த மாதிரி right angled left triangle print ஆகும், which is a kind of right angle triangle, right? Okay. இப்ப let's deep dive into the explanation. இங்க பாருங்க, first வந்து ஐயோட வேல்யூ என்ன? 0. 0 less than 5 ஆமா, இப்ப உள்ள வருது 0. ஐயோட வேல்யூ 0. 0 வந்து ஜீரோ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுது. ஆமா, அப்படி இருந்துச்சுன்னா உள்ள போய் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிக்கோ, ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ். ஓகே, இட்ஸ் டன். ஃபர்ஸ்ட் லைன் இட்ஸ் டன். ஆஃப்டர் தட் என்ன பண்ணும், எகைன் அடுத்த லைனுக்கு வர்றதுக்காக இந்த லூப் முடிஞ்சதையும் வெளியில வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். ஓகே, ஆஃப்டர் தட் ஐயோட வேல்யூ 1. 1ங்கும் போது சிம்பிளி ஜேயோட வேல்யூ இனிஷியலி என்னது? 0. 0 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஆமா, அப்பனா வந்து எகைன் ஒரு ஸ்டாரையும் ஸ்பேஸையும் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் 1 வந்து ஐய விட லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ரைட்? சோ எகைன் வந்து ஸ்டார் ஸ்பேஸ். அடுத்த வெளியில வந்து என்ன பண்ணும், எகைன் வந்து ஒரு நியூ லைனுக்கு போயிடும். அதுக்கடுத்து இப்ப ஐயோட வேல்யூ இஸ் இன்கிரிமெண்டட் டு 2 அப்படிங்கும் போது இனிஷியலி ஜேயோட வேல்யூ 0. 0 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஆமா, சோ ஒரு ஸ்டாரும் ஸ்பேஸும். ஆஃப்டர் தட் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஆமா, சோ அகைன் ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ். தென் 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐயா, எஸ், தென் ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ். ஓகே, the same thing என்ன நம்பர் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் it works. So இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அனாலிஸ் பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன், ஐயோட வேல்யூ என்ன, ஜேயோட வேல்யூ என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆஃப்டர் அனலைசேஷன் நம்ம வந்து இந்த மாதிரி கோட் போட்டோம்னா it will work. இந்த இடத்துல எப்பயுமே கண்டிஷன் கொடுக்கும்போது we need to be very clear. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து இந்த கண்டிஷனை லெஸ் தேன் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 4 rows தான் வரும். See, 1 2 3 4. first one is an empty one. Why? நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து 0 இருக்கும்போது நான் எதுவுமே பிரிண்ட் பண்ணல, சிம்பிளி எம்டி லைன் பிரிண்ட் பண்ணிருக்கேன். சோ எனக்கு வந்து empty 1 வரும். ஓகேங்களா? ஓகே, இப்ப கண்டிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். The next thing is, இங்க வந்து நான் 0ன்னு கொடுத்திருக்கேன் காட்டிக்க, லெஸ் தேன் என்னன்னு கொடுக்குறேன். மோஸ்ட் ஆஃப் த டியூட்டோரியல்ஸ்ல 0ன்னு கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்து 1ன்னு கொடுத்துட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு கொடுப்பாங்க, which is also correct. ஆனா என்னன்னா நான் ஏன் இங்க கொடுத்திருக்கேன்னா, if you consider it as an array, அரேவோட இண்டெக்ஸிங் வந்து which starts with 0. அப்ப நீங்க அந்த பிராக்டிஸ் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் 1 அண்ட் ஈக்குவல் டு அந்த கன்ஃபியூஷன் இருக்க கூடாதுன்னா ஐ எம் கிவிங் இட் as a 0 and less than n. ஓகே, சோ திஸ் லெஃப்ட் அலைன்ட் ட்ரையாங்கிள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Is there any doubts on left aligned triangle? Okay. Next we are going to see inverted left angle triangle. Inverted na enna? இப்ப 1 2 3 4 ன்னு இருக்கு, அதையவே திருப்பி போட்டா என்னது? 5 4 3 2 1. So அதுதான் inverted triangle. அப்ப inverted left triangle போங்க, simply 5 4 3 2 1 ன்னு இருக்கு. கரெக்டா? See, நம்ம போட்ட லெஃப்ட் அலைன்ட் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு? 1 2 3 4ன்னு இருக்கு. இதையவே வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணணும்னா சிம்பிளி எப்படி பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம், அதே கான்செப்ட் தான், பட் சின்ன சேஞ்ச், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபார் ஃபர்ஸ்ட் திங் என்ன, இந்த லெஃப்ட் அலைன்ட் ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் வந்து 1, அப்ப நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கு அடுத்து இன்கிரிமெண்ட் பண்ணோம். ஆனா இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் which is something like ஸ்டார்டிங்கே வந்து எங்க இருக்கு, நம்பர் ஆஃப் காலம்ஸ், நம்பர் என்ன கொடுக்குறோமோ அந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் நம்ம பிரிண்ட் பண்றோம். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணும், ஸ்டார்டிங் என்ன கொடுக்கணும். லெஃப்ட் அலைன் ட்ரையாங்கிள் ஃபார்
int I is equal to n. ஓகே, I வந்து greater than 0 சொல்லி பார்க்கணும். ஆஃப்டர் தட் இவ்வளோ நேரமா நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா டிக்ரிமெண்ட் பண்ண போறோம். தட்ஸ் இட். இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் டன். இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டன் ஆனதையும் இப்ப எப்படி ஒர்க் ஆகும்னா there is nothing changes because நான் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், இங்க சிம்பிளி டிக்ரிமெண்ட் பண்றேன், அவ்வளவுதான். இஃப் யூ வாண்ட் டு செக் நம்ம வந்து ரன் system.out.println போட்டு கூட பார்க்கலாம். Let me call this method in the public static void main. Public static void main of string args open close curly bracketல நான் இந்த மெத்தட கால் பண்ணிக்கிறேன். நான் ஏன் எல்லா டைமும் மெத்தட் கிரியேட் அப்ப ஸ்டாட்டிக்னு கொடுத்திருக்கேன்னா ஒரே கிளாஸ்க்குள்ள தான் கால் பண்றேன். சோ எனக்கு தேவையில்லாம நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தட கால் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டாட்டிக்னு கொடுத்திருக்கேன். ஓகே, if I run this problem எனக்கு 5 4 3 2 1ன்ற பேசிஸ்ல தான் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்ப நீங்க ஸ்டார் வேணா நான் சும்மா வந்து நம்பரை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, இப்ப இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? 5 4 3 2 1 இருக்கு. இதே நான் வந்து லெஃப்ட் அலைன்டு ட்ரையாங்கிள்ல இந்த லைனை வந்து கமெண்ட் பண்ணிட்டு சிம்பிளி சிஸ் அவுட்ல ஐய பிரிண்ட் பண்றேன். இது எப்படி இருக்கும்னா 1 2 3 4ன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா நான் இங்க இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கேன், அங்க வந்து nல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டிக்ரிமெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, சாரி, இட் இஸ் 0 1 2 3 4. ஓகே ஓகே, திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். இன்கிரிமெண்ட்னா என்ன பண்ணிருக்கேன், ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்திருக்கேன். டிக்ரிமெண்ட்னா எண்ட்ல இருந்து கொடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இது டன். ஏன்னா நான் 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதால ஃபர்ஸ்ட் n கொடுத்துட்டேன், கிரேட்டர் than 0 and then I மைனஸ் கொடுத்துட்டேன். இங்க நம்ம என்ன பண்ண போறோம், ஜே வந்து நார்மலா நான் ப்ரொவைட் பண்றேன். ஏன்னா till n வரைக்கும் போகணும். இப்ப நீங்க வந்து n 5ன்னு குடுக்குறீங்கன்னா 5 பிரிண்ட் பண்ணும். n வந்து I வந்து 4 ஆயிடுச்சுன்னா 4 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். 3 ஆச்சுன்னா 3 டைம்ஸ். அந்த மாதிரி வந்து என்ன டிபெண்ட் பண்ணி தான் வந்து என்னோட ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ வாட் கேன் ஐ டூ, ஃபார் int j is equal to 0, j less than n, sorry, j less than j வந்து 0வா, j 0, j less than n கிடையாது, j less than I. after that j plus plus. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து system.out.println ஸ்டார பிரிண்ட் பண்ணிட்டேன். தென் வந்து system.out.println ஆஃப் போட்டேன். இப்ப லெட் மீ ரன் திஸ் ப்ராப்ளம். எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சி 5 4 3 2 1ன்னு ஒர்க் ஆயிடுக்கு. இதோட லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னோட வேல்யூ நான் 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, சோ என்னோட வேல்யூ நான் 5ன்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜே வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா, 0 less than 5. ஏன் less than 5 பாக்குறேன், இங்க சிம்பிளி ஐ ஹவ் கிரியேட்டட் less than I. சோ 0 வந்து less than 5 பாக்குறேன். ஆமா, அப்ப நான் வந்து என்ன பண்ணும், ஸ்டாரையும் ஸ்பேஸையும் பிரிண்ட் பண்ணும். அதுக்கு அடுத்து ஐயோட வேல்யூ மைனஸ் I 4 ஆகும். 4 வந்து less than சாரி, ஆக்சுவலி 5க்கே நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, 0 வந்து லெஸ் தேன் 5 இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், நான் வந்து ஸ்டாரையும் ஸ்பேஸையும் பிரிண்ட் பண்ணும். ஆஃப்டர் தட் ஜேவோட வேல்யூ இஸ் இன்கிரிமெண்டட் டு 1. அப்ப 1 இருக்கும்போது நான் என்ன பண்ணும், ஜேவோட வேல்யூ லெஸ் தேன் 5. ஆமா, அப்ப எகைன் ஸ்டாரையும் ஸ்பேஸையும் பிரிண்ட் பண்ணுங்க. தென் இன்கிரிமெண்டட் டு 2. 2 இருக்கும்போது என்ன பண்ணும், எகைன் ஸ்டாரையும் ஸ்பேஸையும் பிரிண்ட் பண்ணும். ஆஃப்டர் தட் 3 இருக்கும்போது which is less than 5, so again ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ். அதுக்கு அடுத்து 4 இருக்கும்போது என்ன பண்ணும், எகைன் ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ். ஓகே, ஆஃப்டர் தட் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், வெளியில வந்துரும். வெளியில வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் ஸ்பேஸ பிரிண்ட் பண்ணிரும். ஓகே, இது டன் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்க அப்படித்தானே பிரிண்ட் ஆயிருக்கு, 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸ் வந்துருச்சு. ஓகே, இப்ப I வந்து மைனஸ் ஆகும்போது என்னவாகும், 4.
I minus 4 இப்ப வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஐயோட வேல்யூ 0வா சாரி ஜேயோட வேல்யூ 0 வந்து லெஸ் தேன் 4 ஆமா சரி ஓகே ஸ்டாரையும் ஸ்பேஸையும் பிரிண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்டட் டு 1 so 1 is less than 4 ஆன்னு பாக்குறேன் ஆமா again star and space then 2 ஓட வேல்யூ வந்து less than 4 ஆமா yes then star and space after that 3யும் வந்து less than 4 அப்பனா என்ன பண்ணும் again star and space வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும். ஓகே இப்ப 4 ஸ்டார்ஸ் வந்துருச்சா 4 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்து என்னோட வேல்யூ என்னவாகும் again 3 கன்வெர்ட் ஆகும். 3 கன்வெர்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் 0 அதுக்கு ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ் again 1ங்கும் போது again வந்து ஒரு ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ் ஆஃப்டர் தட் 2வும் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் so again வந்து 3 ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ் ஆஃப்டர் தட் என்ன 3 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிடும். then if it comes to 2 அப்படிங்கும் போது 0 and 1 மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் and then 2 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். and then if it comes to 1 அப்படிங்கும் போது என்னது only 1 தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் so 0 only satisfied. ஓகே after that if you give 0 outer loop ஓட கண்டிஷனே ஃபெயில் ஆயிடும். ஃபெயில் ஆயிட்டு என்ன பண்ணும் சிம்பிளி அவுட்டர் லூப்போட கண்டிஷன் எங்க இருக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எதுவுமே ரன் ஆகாம வெளியில வந்துரும். வெளியில வந்து என்னோட எக்ஸிகியூஷனை முடிச்சிடும். This is how this inverted left triangle works. இதை ஏன் left triangle அப்படின்னு சொல்றேன்னா see left sideல invert ஆயிடுக்கு that's why it's inverted left triangle. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன சொல்றது little easy to crack. இந்த ப்ராப்ளம்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சும்? Is there any doubts? Let me know. Or else let's move on to the right angle triangle. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி என்னன்னா லிட்டில் வந்து சிமிலர் தான் ஆனா வந்து உள்ள போடுற இன்னர் லூப்பை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருந்தோம்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி. அவுட்டர் லூப் எப்படியா இருந்தாலும் நம்ம போட்டுருவோம் பட் இன்னர் லூப் இஸ் த ட்ரிக்கி ஒன். அது மட்டும் நம்ம வந்து ட்ரை பண்ணி கரெக்டா போட்டோம்னா திஸ் ப்ராப்ளம் வில் ஒர்க்ஸ். ஓகே ஓகே இப்ப எஸ்ங்க டெய்லியும் வந்து 8 to 9 வந்து லைவ் இருக்கு. ஓகே இப்ப ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் அலைன்டு ட்ரையாங்கிள் இது வந்து ரியலி இட் இஸ் லிட்டில் ட்ரிக்கி. ஏன் அப்படின்னா நீங்க லெஃப்ட் அலைன்டு ட்ரையாங்கிள்னா என்ன பண்ணுவீங்க ஸ்டார்டிங்ல 1 2 3 4 5ன்னு போட்டுருவீங்க. ஆனா இங்க லெஃப்ட் அலைன்டு ட்ரையாங்கிள்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டா அதுக்கு அடுத்து நீங்க வந்து லாஸ்ட்ல ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்ப இது வந்து ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா சிம்பிளி 5x5ன்னு வச்சுக்கோங்க. நம்ம போட்டோம் இல்லையா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் பேட்டர்ன். இப்ப இந்த மாதிரி 5x5ன்னு வச்சுக்கோங்க. இந்த 5x5ல நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 ஸ்டாரை ரிமூவ் பண்ணிருக்கேன். ஓகேவா ஓகே ஆஃப்டர் தட் 3 ஸ்டாரை ரிமூவ் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் தட் 2 ஸ்டார் ஆஃப்டர் தட் ஒரு ஸ்டார் அதுக்கு அடுத்து நான் எதுவுமே ரிமூவ் பண்ணல. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் லுக்கிங் லைக் ரைட். திஸ் இஸ் த ரைட் அலைன்டு ட்ரையாங்கிள். இப்படிதானே அது பாக்குறதுக்கு இருக்கு. சோ மேல நான் என்ன பண்ணேன் 5 வரைக்கும் போயிருக்கேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் வந்து 4 ஸ்டார் ரிமூவ் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன். செகண்ட் என்ன பண்ணிருக்கேன் அதே மாதிரி 3 ரிமூவ் பண்ணிட்டு 2 கொடுத்திருக்கேன். which means 1 2 3 4 இப்படி இருந்தது எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகணும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்குலாம் நான் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணணும். சோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் அலைன்டு ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் void which is public static void right aligned triangle அதே மாதிரி நான் வந்து என்ன வாங்குறேன் சிம்பிளி n மட்டும் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கிப்போம் int n. ஓகே ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்
இந்த கடைசி அப்படிங்கும்போது n வரைக்கும் இது டிராவல் ஆகணுமா? இஃப் யூ ஆர் ஹேவிங் 6 அப்பனா இந்த ஃபர்ஸ்ட் 5 இருக்கும், அதுக்கு அடுத்து 6. there is no more difference. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து n வரைக்கும் டிராவல் பண்ணலாம். ஃபார் int I is equal to 0, I less than n, I plus plus. ஓகே, லாஸ்ட் வரைக்கும் நான் டிராவல் பண்ணிட்டேன். இப்ப டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ட்ரிக்கி திங் என்ன அப்படின்னா, we need to fill the space. இந்த ஃபர்ஸ்ட் 4 இடத்துக்கு நான் வந்து ஸ்பேஸ் ஃபில் பண்ணணும், அதுக்கு அடுத்துதான் நான் ஸ்டாரை கொடுக்கணும். கரெக்டா? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 4 இடத்துக்கு நான் எப்படி ஸ்பேஸ் ஃபில் பண்றது? ஃபர்ஸ்ட் 4, இங்க வந்து 3, இங்க 2, இங்க 1. அப்ப நான் என்ன பண்றேன், ஃபார் இன்ட் ஜேவை 0னே கொடுத்துடுறேன், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறேன். ஆனா இங்க ஸ்பேஸுக்கு நான் என்ன பண்றது? see இங்க 5 இருக்கு, அப்ப 5 minus 0, 5 minus 0 which is 5. அப்ப 0 1 2, let us try this. j which is less than n minus I and then j plus plus. I'm not sure, let us try this. இப்படி இருந்துச்சுன்னா system.out.println ஸ்பேஸ்ங்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ 0, 0வா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப 0வா இருந்துச்சுன்னா என்னது? I equal to 0, 5 minus 0 which is 5. அப்ப less than, அப்ப 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அப்ப 0 1 2 3 4. ஆனா எனக்கு 4 வரைக்கும் பிரிண்ட் ஆக கூடாது, 3 ஐ மீன் 3 வரைக்கும், 0 1 2 3. அப்ப 4 பிளேசஸ் தான் வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் வரணும்னா, ஓகே லெட் மீ கிவ் லைக் திஸ் n minus I minus 1. அப்ப இப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து 0, 0 அப்படிங்கும் போது சிம்பிளி இன்ட் ஐயோட வேல்யூ, ஜேயோட வேல்யூ என்ன? 0, 0. ஜே வந்து எப்படி செக் பண்ணும்? ஜே லெஸ் தேன் n என்னது? 5, 5 minus 0 minus 1 which is equal to 4. அப்ப லெஸ் தேனுங்கும் போது 3. அப்ப 0 1 2 3. அப்ப 4 பொசிஷனுக்கு தான் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸ்பேஸ் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அப்ப அதை இன்னொரு இன்னர் லூப் கொடுக்க போறேன். ஃபார் எகைன் வந்து நான் லூப் கொடுக்கறதுக்காட்டிக்கு வேற ஒரு வேரியபிள் இன்ட் கேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கேயோட வேல்யூ வந்து எப்படி கொடுக்கலாம்? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். கே வந்து லெஸ் தேன் ஐ சொல்றேன். லெஸ் தேன் ஐ அப்படின்னா இப்ப ஐயோட வேல்யூ என்ன? 0. ஓகேவா? இப்ப ஐயோட வேல்யூ 0வா இருக்கும்போது கேயோட வேல்யூவும் 0. அப்ப லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ, கே பிளஸ் பிளஸ் ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல system.out.println of system.out.println of star space, star space. That's it. Let me try to call this method. Once இது வந்து work ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். void main of string args open close curly bracket la, let me call this method with 5. okay, let me run this. something is miss. okay, print off, not println. once இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெளியில இந்த ரெண்டு லூப்புக்கும் வெளியில ஃபர்ஸ்ட் லூப், செகண்ட் லூப், இந்த ரெண்டு லூப்புக்கும் வெளியில once it is done I can give it as system.out.println. okay, if I run it again, oh, it is giving something எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு வேல்யூ, ஒரு ஒர்க் இது நடந்திருக்கு. let us don't do this. let us try. இது வந்து நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். now our thing is to create a right angled triangle, sorry, right aligned triangle n minus I
ஃபர்ஸ்ட் வந்து ஐன்ற ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். ஐஎஸ் 0ல இருந்து நம்ம வந்து கொடுத்திருக்கோம். Then why it is not working? இதுல என்ன எரர் பண்ணிருக்கோன்னு யாருக்காச்சும் தெரியுதா? As already mentioned, it will be a small one. இந்த லூப் இன்னர் லூப்ல நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அது என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்களா பாப்போம். I think okay. One, two, three, four. But I have given it as 5. யாருக்காச்சும் என்ன எரர்னு சொல்லிட்டு தெரியுதா? Anyone? I think n minus I of star 2 னு போட்டு பார்க்கிறேன். Let it works, I think. I am also not sure. Let me try. But it is not less than somewhere equal to நம்ம மிஸ் பண்றோம். எங்க ஈக்குவல் டு மிஸ் பண்றோம்? ஓகே, நோ. J வந்து 0ல இருந்து தான் வரணும். After that n வந்து less than n minus I. N minus I. After that star 2. J plus plus. இல்ல ஆக்சுவலி வந்து at the end வந்து 5 இருக்கு. நம்ம 5 கொடுத்திருக்கோம். அப்ப 5 times it needs to print, right? end வந்து 4 மட்டும் தான் இருக்கு. K less than or equal to I. Let us try this. You are correct. Thank you so much. And the equal to as mentioned, எங்கயோ ஒரு equal to miss பண்ணிட்டோன்னு. ஓகே, இப்ப இந்த ப்ராப்ளம்லயே பாத்தீங்கன்னா நான் லூப் கரெக்டா போடாத கட்டிக்கு it gave me an error. ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் திங் நம்ம எப்படி வந்து இதை ஒர்க் பண்ற இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, ஐயோட வேல்யூ இனிஷியலி 0. 0வா இருக்கு அப்படிங்கும் போது ஜேயோட வேல்யூ இனிஷியலி 0. 0 வந்து லெஸ் தேன் n மைனஸ் ஐ. n என்னது? which is 5. ஓகே, nன்றது என்னது? which is 5 minus 0. 5 minus 0 which is equal to 5 star 2 which is equal to 10. ஓகேங்களா? இப்ப ஏன் இந்த 5 n minus I ஓட வரக்கூடாது? Why we are giving star? Let me try this. Okay, it is giving me different answer. இப்ப பாத்தீங்கன்னா 5 star 2 which is equal to 10. அப்ப 10 சொல்லிட்டு செக் பண்ணுது. 10 விட லெஸ் தேனா 0. ஆமா, அப்ப வந்து என்ன பண்ணும்? ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். ஆஃப்டர் தட் 0 ஐ வந்து பிளஸ் பண்றேன். பிளஸ் பண்ணும்போது எகைன் என்ன வரும்? which is 1. எகைன் ஸ்பேஸ் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
ஆஃப்டர் தட் சாரி 9 வரைக்கும் அது ஒர்க் ஆகும். 9 வரைக்கும் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆனதையும் ஆஃப்டர் தட் கே வந்து 0. கேயோட வேல்யூ இப்ப என்ன 0. 0 வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுது. ஆமா, சோ வந்து ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட், அதனால ஸ்டாரும் ஸ்பேஸும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, லெட் மீ ரன் திஸ். இதுல வந்து நம்ம எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு கூட செக் பண்ணலாம். வெயிட், see 1 2 3 4 5 6 7 8 9 அதுக்கு அடுத்து ஸ்டார் less than or equal to, let us try that also. ஆக்சுவலி இந்த less than or equal to கொடுக்கும்போது நீங்க இங்க தானே சொல்றீங்க less than or equal to னு. யா, j less than or equal to n minus I னு கொடுக்கும்போது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்ன நடக்குதுன்னா it is creating me an equilateral triangle. It's not giving that right aligned triangle. That's why we are using multiplied of 2. Okay. Okay. இப்ப நமக்கு வந்து 9 ஸ்பேசஸ் பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கு அடுத்து என்ன பிரிண்ட் ஆகுது, ஒரு ஸ்டாரும் ஸ்பேஸும் பிரிண்ட் ஆயிடுது. ஓகே, இப்ப இந்த ரெண்டுமே டன். ஆஃப்டர் தட் ஐயோட வேல்யூ 1 கன்வெர்ட் ஆகுது. I less than or equal to n. Okay, let us try that also. But I less than or equal to n ன்னு நீங்க கொடுக்கும்போது, okay, let me try that. So do I need to remove this? Inner, upper and then inner change. Can you try, கரெக்டா கொடுக்குறீங்களா? இப்ப இன்னர்ல வந்து நான் இந்த 2 நீங்க கொடுத்த கண்டிஷன் கொடுக்கணும் கரெக்டா. n minus I less than or equal to. Okay. See, it's giving us a right equilateral triangle instead of that. Yeah, I வந்து less than or equal to n ன்னு சொல்லி அவுட்டர் லூப்ல கொடுத்திருக்கீங்க. See, j less than or equal to I have given it. Yeah. Okay. இப்ப 9 ஸ்பேசஸ் பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கு அடுத்து என்னவாகுது, 10th ஸ்பேஸ்ல எனக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சி ஜேயோட இங்க பாத்தீங்கன்னா I வந்து -1 ஸ்டார் 2 which means 8. 4 minus 2 which is equal to 8. இப்ப என்ன பண்ணுனா, ரெண்டு ஸ்பேசஸ் முன்னாடியே பிரிண்ட், ரெண்டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்னா, no, actually it is not a low IQ. You are actually speaking, இது வந்து low IQ கிடையாது. You are having the IQ, that's why you are trying to do something with that. So don't underestimate you can do that. Actually இந்த கொஸ்டினே பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், நான் நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ணதால எனக்கு வந்திருக்கும். It's not like that scenario. Okay, everyone is capable. இப்ப என்ன ஆகும்னா, 2 மைனஸ் ஆகும். ஏன் அந்த 2 மைனஸ் ஆகுதுன்னா, சிம்பிளி 1 2 3 4 5 6 7 8 அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டார் ஸ்பேஸும் இன்க்ளூட் ஆகும், எகைன் ஸ்டாரும் ஸ்பேஸும் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வரும்போது 6. அப்ப என்ன ஆகும், எகைன் வந்து 2 எதுக்கு மைனஸ் ஆகுது, ஒரு ஸ்டாரும் ஸ்பேஸும் பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் ஹவு இட் வில் பிரிண்ட் அஸ் அ ரைட் அலைன்டு ட்ரையாங்கிள். ஓகே, சி ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும், நான் சொன்னதுதான் சொல்யூஷன் அப்படின்லாம் கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இப்ப நீங்க கோபைலட் யூஸ் ஓபன் பண்ணி இப்ப என்னோட ப்ராப்ளம்க்கு நான் சால்வ் பண்ணதை மட்டும்தான் சொல்யூஷன் கேட்டா கிடையாது. இட் ஹாஸ் மெனி சொல்யூஷன்.
அண்ட் தென் இப்ப நீங்களே உட்காந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் ஆல்சோ கெட் அ லாட் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இது மட்டும் தான் இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு எப்பயுமே கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் சொல்யூஷன் ஃபார் அ ப்ராப்ளம். அண்ட் ஒன் திங் என்னன்னா, இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எனி ஆஃப் த இன்டர்வியூ, பட் அந்த டைம்ல டோன்ட் blindly mug up. Try to understand and try to போட்டு பாருங்க. இட்ஸ் நாட் அ மிஸ்டேக். பட் என்னைக்குமே வந்து இந்த ப்ராப்ளம்க்கு இதுதான் சொல்யூஷன், சோ நான் மெமரைஸ் பண்ணிக்கிறேன்ல எப்பயுமே நினைக்காதீங்க. தட் won't help. ஓகே, லீட் கோட் இந்த மாதிரியான நிறைய வெப்சைட்ஸ்ல மறக்காம வந்து ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ப்ராப்ளமா ஒரு நோட்டு பென்னு எடுத்துட்டு ஒரு சைலண்டான ஒரு ஏரியால உட்காந்து ட்ரை பண்ணுங்க. தட் ஆப்வியஸா ரொம்ப சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் இட் வில் டேக் 10 minutes. சாரி 10 minutes இல்ல, 1 hour ஆர் 2 hours கூட ஆகும். ஆனா அந்த 2 hours நீங்க வந்து கோபைலட் கிட்ட ஹெல்ப் கேட்காம என்ன லாஜிக் ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க டைம் ஆப்டிமைசேஷன், ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷனா கோட் எழுதணும்னு என்னைக்குமே யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் திங் லாஜிக்கலி நீங்க வந்து திங்க் பண்ணி எழுத முடியுதான்னு மட்டும் பாருங்க. டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் வந்து செகண்டரி கூட கிடையாது, தேர்டா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியுதா, அந்த 2 மணி நேரமும் என்னால வந்து லாஜிக் திங்க் பண்ண முடியுதா. ஃபர்ஸ்ட் டே 2 மணி நேரம்ன்றது 3 மணி நேரம் கூட ஆகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். ஆனா லாஜிக் திங்க் பண்ண முடியுதா? இஃப் இட்ஸ் சோ தென் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே, பட் சின்டாக்ஸ் ஏதாச்சும் தெரியலனா வேணா ஹெல்ப் கேட்டுக்கோங்க. பட் லாஜிக்கலி நீங்க திங்க் பண்ணி பாருங்க, தென் ட்ரை டு சால்வ். ஓகேவா, that will help you a lot in your interview preparation. first day 3 மணி நேரம் எடுக்கும், second day 2 hours 55 minutes ஆகும், third day 50 minutes. இந்த 5 minutes கம்மி ஆகிறது which is a victory for us. எடுத்ததையும் என்னால 30 minutesல ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியுமா? இன்டர்வியூவர் எப்படி வந்து இவ்வளோ கஷ்டமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு இன்டர்வியூவரை நம்ம வந்து எப்படி சொல்றது, இன்டர்வியூரை வந்து அவங்க எப்படி 30 minutesல ஒரு கொஸ்டினுக்கு நான் எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. யாருமே அந்த மாதிரி 30 minutesல முடியாத ஒரு விஷயத்த கொடுக்க மாட்டாங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். ஸோ ட்ரை டு பிராக்டிஸ். மோர் பிராக்டிஸ் வில் மேக் யூ மோர் பெர்ஃபெக்ட். 30 minutesல நீங்க ரொம்ப கரெக்டா பெர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வித்தின் 15 minutes யார் என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் போட்டுடலாம் ஃபார் ஷூர். ஓகே, யா. நெக்ஸ்ட் வந்து இன்வெர்டட் ரைட் அலைன்டு ட்ரையாங்கிள். இவ்வளோ நேரமா என்ன பார்த்தோம், 1 2 3 4 5 ரைட் அலைன்டு ட்ரையாங்கிள் பார்த்தோம். இப்ப இன்வெர்டட் ரைட் அலைன்டு ட்ரையாங்கிள் இது என்னடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 5 பிரிண்ட் ஆகணும். அதாவது நான் எவ்வளவு என்னோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் 5ல ஃபர்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகணும். அதுக்கு அடுத்து n-1, அதுக்கு அடுத்து n-2 அந்த மாதிரி பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? இதை எப்படி போடுறது சொல்லி பார்த்தா சேம் லாஜிக் தான் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேல n பிரிண்ட் ஆகணுமா, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ ஸ்டார்ட்ஸ் வித் n. ஃபார் int I is equal to int I equal to n, I வந்து greater than or greater than 0, I minus minus. ஓகே, அதுக்கு அடுத்து சாரி நான் மெத்தட் எழுத மறந்துட்டேன். public static void inverted right angled. Okay, right angle triangle, inverted right aligned triangle, right aligned, which is going to accept an integral value of n. int n. After that open close curly bracket la simply நான் இந்த loop போடுறேன். Okay, இப்ப என்னோட வேல்யூ is starting at ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங் அட் 5. 5க்கு அடுத்து நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டாருக்கு பதிலா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? the same thing whatever I have done there நான் அதையே தான் இங்கேயும் பண்ண போறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் என்ன பண்ணிருக்கேன், சிம்பிளி ஐயோட வேல்யூவை nல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, j வந்து less than i minus 1 சாரி n minus I start to j plus plus.
ஆஃப்டர் தட் k less than or equal to இப்ப வந்து sys outல system dot out dot println ஸ்டார print பண்ணிடுறேன். ஆஃப்டர் திஸ் வந்து நான் system dot out dot println சிம்பிளி print பண்றேன். தட்ஸ் இட். இப்ப இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். with using public static void main. Public static void main of string args. After this நான் இந்த மெத்தடை கால் பண்ணும் கரெக்டா. ஸோ மெத்தடை கால் பண்ணுவோம். Inverted right aligned triangle which is of size n. Okay, sorry, not n. இங்க தான் நான் வேல்யூ டிஃபைன் பண்ணனும். நான் n ன்னு கொடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்றேன். less than I. ஓகே, 5 4 3 2 1 வந்துருச்சு இல்லையா. சேம் திங், நான் எதுவுமே பண்ணலாம், அங்க இருந்து அதே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். தட்ஸ் இட். ஓகே, சேம் வந்து இன்வெர்டடா பிரிண்ட் ஆயிருக்கு. நான் போன சம்ல எப்படி பண்ணேன், ரைட் அலைன்டா பண்ணேன். இந்த சம்ல அதே இதை இன்வெர்டடா பண்ணிருக்கேன். தட்ஸ் வாட் ஐ ஹாவ் டன் இந்த ப்ராப்ளம்ல. ஓகே, பிஃபோர் வைண்டிங் அப் பிரமிட் பேட்டர்ன் இருக்கு, 2 sum இருக்கு, பை அண்ட் செல். If you guys are okay, then we can continue, or else we can wind up and see it on Monday. Anything is fine for me. It's up to you. If you want to complete me this 3 problems, then I can complete. Abdi illana, let's see on Monday. Anyone? Continue. எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே, ஆக்சுவலா இந்த பிரமிட் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் which is a kind of workoutனு வச்சுக்கோங்களேன். இந்த பிரமிட் பேட்டர்ன் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து செஷன் எண்ட் ஆகும்போது கண்டிப்பா சொல்லிட்டு தான் போவேன். இட்ஸ் ஃபார் ஷியோர், ப்ராமிஸ். ஓகே ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு 4 ப்ராப்ளம்ஸ் ஆன் பிரமிட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டார் பேட்டர்ன் யூஸ் பண்ணி 4 ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து இப்போ உங்களோட ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பிரமிட் பேட்டர்னை நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல அதோட சொல்யூஷனை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, நவ் வந்து நம்ம இந்த நெக்ஸ்ட் அரே சம்முக்கு வருவோம். இந்த 2 சம்மும் பை அண்ட் செல் ஸ்டாக்கும் 2 சம்ன்றதும் which is if you are a beginner, most of the product based companiesனாலும் சரி, most of the service based companies, startup, எந்த கம்பெனி எடுத்தாலும் மோஸ்ட்லி ஒரு அரே ப்ராப்ளம் கேட்கணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கேட்கறதுக்கு ஒரு 60% ஆஃப் சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். 2 sum ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் தருவாங்க, அண்ட் தென் வந்து டார்கெட்டும் கொடுத்துருப்பாங்க. we need to return the indexes of 2 numbers such that they can add up to target. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் தராங்க. அந்த அரேல இருந்து எனக்கு என்ன வேணும்னா, இந்த அரேல மை டார்கெட் இஸ் 9. அப்ப ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் செகண்ட் இண்டெக்ஸையும் ஆட் பண்ணா எனக்கு அந்த வேல்யூ வருது இல்லையா, 9. ஸோ ஐ நீட் டு ப்ரொவைட் த இண்டெக்ஸஸ். எந்த இண்டெக்ஸை ஆட் பண்ணா எனக்கு இந்த டார்கெட் வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, அந்த அரேல இருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நான் சம் பண்ணணும். ஐ மீன் சி, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை அதுக்கு அடுத்த எலிமெண்ட் கூட சம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. இப்ப 2ன்னு இருக்கா, அந்த 2 ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. 2 + 7, இப்ப வந்து இங்க 13 கொடுக்குறேன் ஃபார் நவ். 2 + 7 வந்து 9. ஸோ 9 கிடையாது. அப்ப அந்த 2 வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? டில் த எண்ட் ஆஃப் திஸ் array it needs to travel. ஓகேவா?
till the end of the array it needs to travel and tell me that which index it is creating a sum. 26 கொடுத்துடலாம். ஓகே, இப்ப 2 plus 7 வந்து 9 which is equal to target இல்ல, and then 2 plus 11 is equal to 13 which is equal to target இல்ல, 2 plus 15 is equal to 17 which is equal to target இல்ல. so இப்ப வந்து 2 என்ன ஆயிடுச்சு, throughout the array travel பண்ணிருச்சு. so நம்ம 2 consider பண்ண வேணாம். next 7 plus 11 is equal to 18 which is not equal to target. okay, 7 plus 15 which is equal to 21. இது வந்து array ஓட I mean இது வந்து டார்கெட் கூட இருக்கா இல்ல, அப்பனா நான் 7ஐயும் விட்டுறலாம். 7 விட்டுட்டு again 11 plus 15 which is equal to 26 ஆமா சொல்லிட்டு அந்த 11ம் 12ம் 11ஓட 15ஓட இண்டெக்ஸ் என்ன, 0 1 2 and 3. so 2 and 3 நான் ரிட்டர்ன் பண்ணணும். this is what the question is. question எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஆக்சுவலி ஒரு அரே கொடுத்துட்டு எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அரேல இருக்கிற எந்த இண்டெக்ஸ ஆட் பண்ணா எனக்கு இந்த வேல்யூ வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். தட் இஸ் வாட் த கொஸ்டின் இஸ். எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் த கொஸ்டின்? ஷால் வி ப்ரொசீட் வித் த ஆன்சர் சொல்யூஷன்? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும், ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? எஸ், இட்ஸ் a lead code question. ஓகே, இப்ப நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். public which is going to return me a integer array. ஏன்னா எனக்கு array of elements நான் return பண்ண போறேன். அப்பனா என்ன பண்ணணும், which is integer data type and which is going to return me an integer array and to sum னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மெத்தட கிரியேட் பண்றேன். இந்த மெத்தட் எதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, first thing எனக்கு array வேணும். இன்புட் என்னென்ன இருக்கு, அரேவும் டார்கெட்டும் இருக்கு. அப்ப first வந்து integer array-வை அக்செப்ட் பண்ணணும். so integer array and then integer target. okay, after this open close curly bracket ல இந்த arrayல நான் வந்து operations பண்ண போறேன். கரெக்டா? first thing for int I equal to 0, I less than n minus 1, I plus plus. இங்க ஏன் n minus 1 கொடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். sorry, which is not n minus 1, array ஓட length minus 1. so arr dot length minus 1, அதுக்கு அடுத்து I plus plus. okay, இப்ப open close curly bracketல again இங்க நான் என்ன பண்ணும், first வந்து first 2-வை fix பண்ணிட்டு அதுக்கு அடுத்து எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் டிராவர்ஸ் பண்ணணும். கரெக்டா? அப்ப 2-வை fix பண்ணணும் அப்படின்னா first எலிமெண்ட்டை fix பண்ணணும்னா நான் அவுட்டர் லூப்ல பண்ணணும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஐயோட அடுத்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்பனா என்ன பண்ணும், for int j is equal to I plus 1 and then j வந்து less than array dot length. okay, and then j வந்து plus plus. okay, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, if target I mean arr of I plus arr of j which is equal to ரெண்டையும் ஆட் பண்ணா டார்கெட் வருதுன்னு வச்சுக்கோங்க. டார்கெட் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், சிம்பிளி இத ஒரு அரேவா கிரியேட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணணும். so how can I do that, return new. அதாவது நியூ int ofன்றது என்ன, ஆக்சுவலா நான் இது வந்து I will explain you with this. see, அரேவை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், int arr which is equal to new int of ன்னு சொல்லி கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா? அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமா எப்படி கிரியேட் பண்ணலாம், int of arr which is equal to உள்ள வந்து வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணிரலாம். கரெக்டா? எஸ், இதே மாதிரி நான் இங்க அரே கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, சிம்பிளி in this return statement return new, after that integer array create பண்றேன். after this I and j holds the index of எந்த இண்டெக்ஸ் ஆட் பண்ணா எனக்கு வேல்யூ வரும்ன்ற
வேல்யூ வரும்ன்றது யார்கிட்ட இருக்கு? இப்ப ஐ கிட்டையும் ஜே கிட்டையும் இருக்கு. சோ ஐயையும் ஜேவையும் நான் இன்டீஜர் அரேல ஆட் பண்ணிருக்கேன். இப்ப ஒருவேளை எனக்கு வேல்யூ வந்து கிடைக்கல அப்படின்னா ஐ நீட் டு ரிட்டர்ன் அ நல். சோ ரிட்டர்ன் நல், அவ்வளவுதான். ஓகே, this is how it will work. நான் இங்க வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப அது வந்து ஒருவேளை எனக்கு பொசிஷன்ல வேல்யூவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க வந்து 26க்கு பதிலா 27 இருந்துச்சுன்னா எனக்கு அந்த எந்த இண்டெக்ஸ்லயும் வேல்யூ இல்லை இல்லையா? அதனால நான் என்ன பண்ணும், ஒருவேளை இந்த சினாரியோ வந்துச்சுன்னா ஹேண்டில் பண்றதுக்கு அட் த எண்ட் நல் கொடுக்கணும். இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் சம்திங்கும் போது அட் த எண்ட் ஆஃப் திஸ் நம்ம வந்து கண்டிப்பா ஏதாச்சும் வேல்யூவை கொடுக்கணும். ஓகே, ஓகே டன். இப்ப நான் வந்து மெயின் மெத்தட்ல இந்த மெத்தடை கால் பண்றேன். ஐ எம் கிவிங் இட் as usual ஸ்டாட்டிக்னே கொடுக்குறேன். சி பப்ளிக் ஸ்டாட்டிக் void main. பப்ளிக் ஸ்டாட்டிக் void mainல நான் என்ன பண்ணும், இந்த மெத்தடை கால் பண்ணணும்னா இந்த மெத்தடுக்கு எனக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்னு அரே தேவை, அதுக்கு அடுத்து டார்கெட் தேவை. int of arr which is equal to நான் அரேவை கிரியேட் பண்றேன். அரே என்னது? 2 7 11 15. ஓகே, அரே கிரியேட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் டார்கெட்டும் நான் 9 கொடுத்துட்டேன். இப்ப ஐ கேன் சிம்பிளி கால் டு சம் மெத்தட் வித் அரே அண்ட் டார்கெட். தட்ஸ் இட். ஆனா இப்ப இத ரன் பண்ணா எனக்கு அவுட்புட்ல எதுவுமே வராது. ஏன் அப்படின்னா நான் கன்சோல்ல எதையாச்சும் பிரிண்ட் பண்ணுன்னு நான் யார்கிட்டயுமே சொல்லலையே. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நான் எங்கேயுமே கொடுக்கல. கரெக்டா? சோ இங்க பாருங்க, இந்த டூ சம்ன்ற மெத்தட் என்ன பண்ணும்னா which is going to return me an array. அதனால I am going to catch it with the array. int result சொல்லி நான் அரே வந்து கொடுத்துறேன் which is equal to. after this இந்த அரேல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் நான் பிரிண்ட் பண்ணனும்னா என்ன பண்ணும்? for int I is equal to 0, I less than result dot length I plus plus, system dot out dot println result of I space. That's it. இப்ப நான் இத ரன் பண்றேன். let us see 0வும் 1ம் நமக்கு வருதான்னு சொல்லிட்டு பாப்போம். 0வும் 1ம் நமக்கு வந்துருச்சு. நான் என்ன பண்ணிருக்கேன், சிம்பிளி ஃபர்ஸ்ட் இத ஸ்டாட்டிக்கா அப்படியே ஐ மீன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். அதனால இட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த நான் வந்து என்ன பண்ணேன், லூப் வந்து டிராவல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ், ஆஃப்டர் தட் நான் டிராவல் பண்ணேன். இப்ப இந்த இடத்துல ஏன் நான் லென்த் -1 கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல ஏன் நான் லென்த் கொடுக்கல அப்படின்னு பாருங்க. சிம்பிளி நான் லென்த் -1 ரிமூவ் பண்றேன். or else I will explain you and then remove பண்ணி explain பண்றேன். okay, length -1 கொடுத்திருக்கேன். first thing arr of I, sorry, first வந்து அரே வந்து 0. இப்ப அரேவோட வேல்யூ I plus 1 which means 1. 1 வந்து less than length, 1 வந்து less than, இப்ப length என்னது 4. 1 less than 4 ஆமா. அப்ப என்ன பண்ணும், first வந்து array of I என்ன, array of 0 plus, sorry, array of 0 ஓட வேல்யூ என்ன 2 plus, after that array of j ஓட வேல்யூ என்ன 7. 2 plus 7 which is equal to 9 ஆன் பாக்குது. நான் வந்து 9 கொடுக்காம 26 சொல்லிட்டு கொடுக்குறேன். then only we can understand it in a more clear way. okay, 26. இப்ப இங்க பாருங்க, 2 plus வந்து 9 which is not equal to target. அப்ப அது உள்ள வராது, again வெளியில வந்துரும். இப்ப ஐயோட வேல்யூ 2 வந்து less than 4 ஆமா. அப்ப 2 plus, now the target is sorry, now the value of j is 11. 2 plus 11 வந்து 13. அப்ப again condition குள்ள போகாது. after that 3 வந்து less than 4 ஆமா. அப்ப 2 plus 15 which is equal to 17. okay, அதுவும் which is not equal to target. okay, இப்ப இதே மாதிரி நான் length வந்து இப்ப இங்க என்னது 3க்கு வந்துட்டேன். ஓகேவா, 3 வந்து less than 4 ஆமா. ஆனா நான் இங்க என்ன சொல்லிருக்கேன், அரேயோட லென்த் -1. ஏன் அப்படின்னா it needs to stop this here, 2லயே ஸ்டாப் பண்ணிரணும். ஏன்னா நம்மளோட நெக்ஸ்ட் லூப் வந்து அரே I+1 வரைக்கும் I+1ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அரே ஆஃப்
இங்க வந்து ஐயோட வேல்யூ 11 இருக்கு. இப்ப நான் இங்க வந்து 11 இப்ப வந்து ஜேயோட வேல்யூ 15. இப்ப 11 பிளஸ் 15 which is equal to 26. அதனால ஓகே. இப்ப அது இல்லாம எகைன் வந்து 15க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. 15 இங்க நான் -1 கொடுக்கலனா 15 வரைக்கும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? அப்ப 15க்கு வருது. ஆஃப்டர் திஸ் அரே ஆஃப் j plus j which is +1. அப்ப 15ன்றது என்னது? அரே fourth index, I mean third index. 3 plus 1 வந்து 4. fourth indexல வேல்யூ இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா indexing starts with 0, 0, 1, 2, 3. fourth indexல வேல்யூ இல்ல. சோ அதனால எனக்கு என்ன வரும்னா array out of bound index, sorry, array index out of bound. இப்ப நான் 27 கொடுக்கிறேன். value is not present, so நான் 27 கொடுக்கிறேன். if I run this, index cannot read because result is null. One second. ரிசல்ட் இஸ் நல்லா. நான் இன்ஸ்டெட் ஆஃப் ரிட்டர்ன் நியூ நல்லுக்கு பதிலா இந்த எரர் எனக்கு வரக்கூடாது. இப்ப இன்னொரு எரர் பார்த்திருக்கோம். நல்லு கொடுத்தோம்னா நமக்கு வந்து சிம்பிளி எரர் வருது. சோ அதனால நான் என்ன பண்றேன், -1 கொடுக்கணும். மோஸ்ட்லி லீட் கோட்ல வந்து இஃப் இட் இஸ் நாட் பிரசன்ட் -1 தான் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. நான் ஜஸ்ட் லைக் தட் நல்லுன்னு கொடுத்தேன். -1 தான் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். 27 -1 why? 1 second. I வந்து 0. array it should throw me an array out of bound index arrays bound of out of bound index exception. first வந்து array length வரைக்கும் போகுது. array length என்ன? 4. அப்ப இப்ப வந்து 4 அப்ப 3 வந்து ஓகே. if it is 3 நான் வந்து i+1 கொடுத்தேன்னா இருங்க, 3 வந்து less than 4 3 வந்து less than 4. ஓகே. இப்ப 3 less than 4னா இங்க வருது. இங்க j வந்து i+1 தானே இருக்கு. அப்ப 3+1 which is equal to 4 தானே. அப்ப 4 வந்து 4ல தான் எனக்கு யாருமே இல்லையே. அப்ப ARR of I வந்து 4, J வந்து 4ல யாருமே இல்லங்கும் போது எனக்கு எரர் வரணும் தானே, அரே அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். சி இப்ப வந்து 27 இப்ப என்ன கொடுத்தாலும் it should come 30. ஆனா -1 வருது. why? first வந்து ஐயோட வேல்யூ 0. ஓகே, காட் இட். ஆக்சுவலி ஏன் வரலனா இங்க பாருங்க, எங்க கண்டிஷனே வந்து அரே டாட் லென்த் லெஸ் தேன் லென்த் வரைக்கும் தான் நான் கொடுத்திருக்கேன். தட்ஸ் வை எனக்கு எரர் வரல. சோ நீங்க இப்படி கூட யூஸ் பண்ணலாம். பட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஐ திங்க் அரே அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. சோ பெட்டர் வே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜே வந்து உள்ள லூப் வரைக்கும் போகுது அப்படின்னா யூ கேன் சிம்பிளி கிவ் டில் -1 அண்ட் தென் வந்து இங்க நீங்க கொடுத்துக்கலாம். பட் இட் இஸ் நாட் த்ரோயிங் எனி எரர். பட் ஃபார் சேஃபர் சைட் நீங்க வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இஸ் தேர் எனி டவுட்ஸ் ஆன் திஸ் to some problem? -1 if I give 26 it will show 213. Okay, is there any doubts? Little bit okay. Wait. Okay, let me try to explain once. அப்பயும் உங்களுக்கு லிட்டில் பிட் புரிஞ்சிச்சுன்னா லெட்ஸ் ஹேவ் இட் லுக். நீங்க தனியா ஒன்ஸ் வந்து பாருங்க. ஓகேவா? சி ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி சால்வ் பண்றேன். பட் ஃபார் நவ் வந்து நான் அரேஸ் தான் வந்து
ஆக்சுவலா இந்த செஷன் வந்து டெய்லி 8 to 9 வந்து ஷெட்யூல் பண்ணிருக்கேன். இதுல வந்து நான் கோர் ஜாவா பேசிக்ல இருந்து லேர்ன் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நம்ம வந்து அரேஸ் மட்டும் தான் அரேஸ் வரைக்கும் தான் பார்த்திருக்கோம். இன்னும் ஸ்ட்ரிங்குமே நான் ஸ்டார்ட் பண்ணல. சோ ஒன்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து 1 or 2 வீக்ஸ்ல நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஹேஷ் மேப் எல்லாம் பார்க்கும்போது ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, சி ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி ஐம் கெட்டிங் த இன்புட் அஸ் அரே அண்ட் டார்கெட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க வந்து ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டா வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ டில் த எண்ட் ஆஃப் அன் அரே டிராவர்ஸ் பண்ணி ஆட் பண்ணி பாருங்க. விச் இஸ் ஈக்குவல் டு டார்கெட்டா இருந்துச்சுன்னா சிம்பிளி ரிட்டர்ன் நியூ இன்டீஜர். ஐ மீன் ஐயையும் ஜேவையும் ரிட்டர்ன் பண்ணுங்க. அப்படி டில் த எண்ட் எனக்கு எதுவுமே வந்து வேல்யூ ஃபைண்ட் ஆகல, டார்கெட்டோட வேல்யூ ஃபைண்ட் ஆகலனா சிம்பிளி ரிட்டர்ன் -1 தட்ஸ் இட். இல்ல நம்ம வேற எதுவுமே பண்ணல. இதுல ஆக்சுவலி நான் என்ன பண்ணிருக்கேன், 2 லூப் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் லூப் எதுக்கு, ஃபர்ஸ்ட் வேல்யூவா ஃபிக்ஸ் பண்றதுக்கு. செகண்ட் லூப் எதுக்கு, த்ரூ அவுட் த அரே டிராவல் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ கூடயும் அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த வேல்யூவை ஆட் பண்ணி which is equal to target ன்னு சொல்லிருக்கோம். if it is equal to target, இந்த return என்ன பண்ணுனா, if I found the match, then it will simply come out of the execution and return me the value. That's it. Nothing much. நான் வேற எதுவுமே இதுல பண்ணல. once நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. if you are comfortable, then it's fine. if not na வந்து கமெண்ட்ல வந்து உங்களுக்கு புரியலனா சொல்லுங்க. I will try to explain in another way in next sessions. okay ஆக்சுவலா நீங்க எப்படி வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து யூ ஆர் அ பிகினர் இன் ஜாவா. then you need to ஓகேங்க, ஷூர். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வில் ஃபார் மண்டே செஷன் நான் வந்து கண்டிப்பா சொல்றேன். அண்ட் அனதர் ஒன் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, டுமாரோ தேர் இஸ் அ லைவ் செஷன் ஃபார் ஜாவா 8 ஸ்ட்ரீம்ஸ் ஃப்ரம் 11 to 1. இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ஜாவா 8 ஸ்ட்ரீம்ஸ், டோன்ட் மிஸ் டு ஜாயின் தட். இந்த பை அண்ட் செல் ஸ்டாக் வந்து நான் இன்னைக்கு சொல்லல. இட் வில் பி லிட்டில் கன்ஃபியூசிங் ஆர் எல்ஸ். ஓகே, லெட்ஸ் ட்ரை திஸ் டூ சம் ப்ராப்ளம். அண்ட் தென் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்கேன், which is this pyramid pattern. Try it on yourself. okay, and அது ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. it will be it is correct now. okay, அப்படி இல்லனா I will change it. okay இப்ப first thing you want to learn Java na, first வந்து learn try to know data types தெரிஞ்சுக்கோங்க. after that உங்களுக்கு there is a implicit conversion, explicit conversion, அதுக்கப்புறம் வந்து oops concepts, inheritance, abstraction, encapsulation, polymorphism எல்லாம் லேர்ன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து அரே ஸ்ட்ரிங்ஸ்னு ஒவ்வொன்றா நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ், அதுக்கு அடுத்து இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா லெட்ஸ் டீப் டைவ் இன்டு சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க். ஒன்ஸ் கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ வாண்ட் டு பிகம் அ டெவலப்பர் மீன்ஸ் தேர் we need to do a lot, not lot, கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கும். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், அதுக்கு அடுத்து கலெக்ஷன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணோம், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், அதுக்கப்புறம் வந்து சின்க்ரனைசேஷன், இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் இருக்கும். அதுவும் நம்ம லேர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கோர் ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே தரோவா பண்ணுங்க. மல்டி த்ரெட்டிங்கும் இருக்கு. எஸ், that's what I'm thinking. synchronization அது இதுன்னு யோசிச்சேன். மல்டி த்ரெட்டிங் தான் நான் அப்படியெல்லாம் யோசிச்சேன். மல்டி த்ரெட்டிங், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், இன்னும் நிறைய இருக்கும். பட் மேபி I forgot it. Can you also upload videos for beginner project using Spring Boot and MySQL, which is repeated asked in Joho? ஓகே, பிகினர் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி ஸ்ப்ரிங் பூட் அண்ட் MySQL யூஸ் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜோஹோல கேட்ட கொஸ்டின்ஸ்னா நான் ரிசர்ச் பண்ணி அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? கோர் ஜாவா உங்களுக்கு தெரியுமா? ஓகே, தென் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் மல்டி த்ரெட்டிங்,
டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கோர் ஜாவா தெரியும்னா நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஆஃப்டர் தட் வந்து சொன்ன மாதிரி மல்டி த்ரெடிங் அண்ட் ஆல். ஆக்சுவலா கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் லேர்ன் பண்ணீங்கனாலே யூ நீட் டு லேர்ன் ஹேஷ் மேப், லிங்க்டு லிஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இஃப் யூ ஆர் டெவலப்பர் வேற கம்பெனி ஷிஃப்ட் பண்ணும் இல்லைன்னா நியூவா ஜாயின் பண்ணணும்னா தே வில் ஆஸ்க் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹேஷ் மேப், இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் அ ஹேஷ் மேப், இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா? சோ நிறைய எப்படி சொல்றது, கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் நீங்க நல்லா லேர்ன் பண்ணுங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே okay then let's wind up our session for today. Tomorrow if you want to learn Java 8 features then மறக்காம வந்து 11 to 12 வந்து சாரி 11 to 1 வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் வந்து Monday we will have a session at 8 to 9. டெய்லியும் 8 to 9 செஷன்ஸ் இருக்கு. ஜாவா டெவலப்பர் டிஎஸ்ஏ ரவுண்ட்ல பைத்தன்ல பண்ணலாமா? ஐ எம் நாட் ஷுர். பட் ஜாவா டெவலப்பர் அப்படின்னா ஜாவால தான் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். யா யூ கேன் இஃப் யூ லேர்ன் அண்ட் யூ ஹாவ் தட். இப்ப வந்து இன்டர்வியூர் வந்து நீங்க சாப்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க ஜாவா ரோல் ஷிஃப்ட் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். இஃப் யூ ஆர் தட் மச் கேப்பபிள் அண்ட் இஃப் யூ ஆன்சர் அவங்களும் எடுத்துப்பாங்க. ஷியருங்க, தேங்க்ஸ். ஓகே லெட்ஸ் வைண்ட் அப். தேங்க்யூ, பை பாய்.